இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நாடு முழுவதும் நடத்தப்படும் SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணியில் போலி வாக்காளர்கள், இறந்தவர்கள், இரட்டை பதிவு செய்தோர் பெயர்கள் நீக்கப்படுகின்றன. அந்த வகையில் மேற்கு வங்கத்தில் நடத்தப்பட்ட SIR பணியின் முடிவில் 91 லட்சம் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே SIR பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுப்ரீம் கோர்ட் வரை சென்ற முதல்வர் மம்தா பானர்ஜி தேர்தல் கமிஷனின் பணிகளை கடுமையாக விமர்சித்துள்ளார். SIR என்ற பெயரில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆதரவாளர்களின் ஓட்டுகளை நீக்கும் நடவடிக்கை நடந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். SIR பணிகளில் குளறுபடி நடப்பதாக திரிணாமுல் காங்கிரசும் தங்களுக்கு மாநில அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்பளிக்க மறுப்பதாக தேர்தல் கமிஷனும் மாறி மாறி குற்றம் சாட்டின. இதையடுத்து SIR பணிகளை ஹைகோர்ட் நீதிபதிகள் குழு பார்வையிட சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது. தேர்தல் பணியாளர்கள் தாக்கப்பட்ட சம்பவங்களுக்கு கோர்ட் கண்டனம் தெரிவித்ததுடன் மாநில அரசின் மெத்தன போக்கையும் கடுமையாக விமர்சித்தது. வரும் 23 மற்றும் 29ஆம் தேதிகளில் மேற்குவங்க சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி பவானிபூர் தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார். SIR நடவடிக்கை குறித்து மம்தா பானர்ஜி கூறியதாவது: நாடு முழுவதும் SIR என்ற பெயரில் பாரதிய ஜனதாவுக்கு எதிரான வாக்காளர்களின் பெயர்களை நீக்கும் பணிதான் நடக்கிறது. மத்திய அரசின் கைப்பாவையாக செயல்படும் தேர்தல் கமிஷன் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகிறது. மேற்கு வங்கத்தில் ஏற்கனவே அவர்கள் ஒருதலை பட்சமாக செயல்பட்டதை எதிர்த்து நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் முறையிட்டோம். தேர்தல் கமிஷன் நீக்கிய பெயர்கள் மறுபரிசீலனை செய்யப்பட்டு இதுவரை 28 லட்சம் பெயர்கள் மீண்டும் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. தேர்தல் கமிஷன் எப்போதும் நேர்மையாகவும் நேரடியாகவும் செயல்பட வேண்டும். டில்லி ஆட்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் செயல்படக்கூடாது. பெயர் நீக்கம் செய்யப்பட்ட 52 வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் சேர்க்க வேண்டும். உண்மையான வாக்காளர்கள் ஒருபோதும் தங்கள் வாக்குரிமையை இழக்கக்கூடாது. தேர்தல் கமிஷன் அதன் கடமையை செய்ய தவறினால் மீண்டும் கோர்ட்டுக்கு செல்வதை தவிர எங்களுக்கு வேறு வழியில்லை. வாக்காளர்களின் உரிமையை பெற்றுத்தர நாங்கள் மீண்டும் கோர்ட்டுக்கு செல்ல தயங்க மாட்டோம். தேர்தல் கமிஷன் நேர்மையாக செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என அவர் கூறினார்.